வணக்கம். நான் உங்க கோடி ஆர்கானிக்ஸ்லேருந்து பேசுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கரும்பூலா இலைகள். அந்த கரும்பூலா இலைகள் வந்து நம்ம ஆழியார் டேம்ல இருந்து இந்த மீன் பிடிக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க கிட்ட இருந்து நம்ம அத பறிச்சுட்டு வர சொல்லி நம்ம அத கொண்டு வந்து இங்க வச்சிருக்கோம். இத வந்து நிழல் காய்ச்சலா ரூம் டெம்பரேச்சர்ல தான் நம்ம இத மெயின்டெயின் பண்ணணும். ஏன்னா, அந்த இலைகள் எல்லாம் அந்த வெயில்ல படாம நிழல்லயே உலர்த்தி, அப்படி தனித்தனியா அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணா கலெக்ட் பண்ணி அத பவுடர் ஃபார்ம்ல வச்சு அத வந்து ஹேர் பேக் அந்த பிளாக் மாஸ்க்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த பிளாக் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். நெறைய வந்து இந்த அதாவது தோல் வியாதிகள் எல்லாம் நெறைய வந்து இந்த கரும்பூலாவ வந்து வெறும் வெளிப்பூச்சா பூசும்போது நமக்கு வந்து நெறைய நன்மைகள் கிடைக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம நாட்டு செம்பருத்தி பூ. நம்ம செடியில இருந்து நம்ம நெறைய அந்த செடிகள் வந்து இந்த இதுக்காக ஃபேஸ் பேக்கு, ஹேர் ஆயில், ஹேர் பேக் அதெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நிறைய செம்பருத்தி செடிகளை வந்து நம்ம வந்து வளர்த்திட்டு இருக்கோம். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாம் நம்மளுடைய ஃபேஸ் பேக்கில் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நாட்டு ரோஸ். இது வந்து நம்ம செடியிலேருந்தே வருது. இந்த மாதிரி நிறைய வந்து நாட்டு செம்பருத்தி பூ, நாட்டு ரோஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டு அதை வந்து அதாவது ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளுடைய அந்த ஃபேஸ் பேக் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து 50+ இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ஜஸ்ட் இதை வந்து ஒரு இதில் வந்து அந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அதை கொண்டு வந்துட்டு அந்த ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி ஒரு 10 or 15 மினிட்ஸ் நம்ம அதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து அது வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். இது வந்து இந்த கண்ணுக்கிட்ட கூட இதை அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னா எந்த விதமான கெமிக்கல்ஸும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல. ஃபுல்லாகவே அந்த ட்ரை உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட், தேவதாருக்கட்டை, திரவியப்பட்டை, ஃப்ளாக்ஸ் சீடு, கோரக்கிழங்கு இந்த மாதிரி ஆர்கானிக் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி. அதனால் இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். மங்கு, பிளாக் ஹெட்ஸு, அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய இந்த ஹெர்பல் ஃபேஸ் பேக் அதாவது மேஜிக்கல் பவுடர் நம்மளுக்கு வந்து அது க்யூர் பண்ணும். இப்போ பார்த்தீங்க இல்லையா, அந்த ஃபேஸ் பேக் நம்ம அப்ளை பண்ணோம் ஃபேஸில். அந்த பிஃபோர் இருக்கிற ஃபேஸுக்கும் ஆஃப்டர் இருக்கிற ஃபேஸுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது ஸ்கின்னே வந்து ரொம்ப சாஃப்டான மாதிரி இருக்கும். அந்த மங்கு இந்த சைட்லெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த 40 எபோவ் அப்படிங்கும்போது அந்த மங்கெல்லாம் வரும். அதுவே டே பை டே நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அது கண்ட்ரோல் ஆகிடும். அப்படிங்கிறது வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்மளோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து நல்ல வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.